நாம் தமிழர் கட்சியின் 2 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் 2 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மோகன். மோகன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் நிகிதா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள அருங்குளம் என்ற கிராமத்தில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களுக்கு சொந்தமான அறக்கட்டளையின் கீழ் உள்ள காட்டு பகுதியில் இன்று பார்த்தோமானால் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மரங்களின் மாநாடு நடைபெற்றது. குறிப்பாக சமீப காலமாகவே பார்க்குமானால் ஆடு மாடுகள் மாநாடு, அதே போன்று மேய்ச்சல் நில போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள், அதே போன்ற மாநாடுகளை நாம் தமிழர் ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள அந்த அருங்குளம் என்ற பகுதியில் மரங்களின் மாநாடானது இன்று காலை 11 மணி அளவில் துவங்கி நடைபெற்றது. குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக, அதாவது திருவள்ளூர் தொகுதிக்கும் அதே போன்று திருத்தணி தொகுதிக்கும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்பாளரை அறிவித்தார். அதன் அடிப்படையில் திருவள்ளூரில் பார்த்தோம்னால், அதாவது கட்சியின் தலைமை நிலைய செயலாளராக உள்ள செந்தில் அவர்கள் திருவள்ளூர் தொகுதிக்கு வேட்பாளராகவும், அதே போன்று திருத்தணி தொகுதிக்கு பார்த்தோம்னால் மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள சூசா சந்திரன் என்பவர் திருத்தணி தொகுதிக்கும் தற்போது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது திருவள்ளூர் தொகுதிக்கும் திருத்தணி தொகுதிக்கும் 2 தொகுதிகளுக்கும் தற்போது இந்த மாநாட்டில் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவித்து உள்ளார். நிகிதா.